வணக்கங்க. நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பேர் கொடம்பேன்னு பேருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 75 வாக்கில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு விவசாயியோட வீட்லையும் இது முன்னாடி இருக்கும். இது எதுக்கானக்குங்க, நம்ம மானாவாரியில் போடுற துவரை, பச்சைப்பயிறு, உளுந்து, நரிப்பயிறு, இந்த மாதிரியான பயிரினுடைய பொட்டு எல்லாம் இதில் வந்து கொட்டி வச்சுக்குவோம். இது எதுக்குனாக்கா, அந்த மழை காலத்தில் ஆடு மாட்டை வெளியில் ஓட்டி போக முடியாது. அந்த சமயத்தில் வந்து நாங்கள் அதை எடுத்து ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் உள்ள வந்து 3 பகுதியாக பிரிச்சிருக்குங்க. அது வந்து ஒன்றில் கடலக்காய் கொட்டி வச்சுக்குவோம், அடுத்தது ஆரியம், அதாவது ராகின்னு சொல்லக்கூடிய ஆரியம், கம்பு, இதெல்லாம் நாங்கள் போட்டு வச்சுக்குவோம். இதுக்கெல்லாம் உதவும். இது எதனால் ஆனதுனாக்கிங்க, துவர மாத்துல பின்னி வச்சிருப்பாங்க. அதாவது துவர பூண்டு இருக்கு இல்லையா, அந்த துவர மாத்துல அதில் வந்து பின்னுடுங்க. சுற்றி இந்த மாதிரி பின்னி இதை வந்து உள்ள அந்த முறைச்சி மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த பசை உள்ள மண் அது மண்ணில் முடிக்க விட்டு மேலே சாணி பூசிட்டு அதுக்கு மேலே வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் கூலிங்கா இருக்கும். அந்த கீழ்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆடு, கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டிக்கலாம். நாமளும் கட்டில் போட்டு கீழே படுத்துக்கலாம். கூலிங்கா இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். இது அந்த காலத்துல இது ஒவ்வொரு வீட்லயும் இருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை பாக்குறது அரிதா இருக்குது. தானி கிடங்கு, இது வந்து தானி கிடங்கு. இந்த தானி கிடங்கு அது வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அபூர்வமா இருக்குது பாக்குறதுக்கு. இது பாருங்க, இதுல மேல எப்படி போடுறாங்க, ஏணி இந்த இடத்துல வச்சு இதுக்கு மேல ஏறி ஒரு சந்து பெருசா இருக்குங்க, அதை மூடி வச்சிருக்காங்க. அதை அப்படியே எடுத்துட்டு உள்ள போலாம். உள்ள போய் கூடையில தானியத்தையோ அல்லது மாட்டுக்கு பொட்டியோ அள்ளி நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். இது பாருங்க, இந்த கல் பாருங்க எவ்வளவு ரவுண்டா, அந்த காலத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகா இதை கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து இந்த மாதிரியான பாரம்பரிய இது வந்து அழியாம எல்லாரும் பாத்துக்கணும். இதை பாதுகாத்தாவது வைக்கணும். ஏன்னா நம்ம தலைமுறை வர அடுத்த தலைமுறைக்காரருக்கு இதுதான் குடும்பம், இதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை காட்டுறதுக்காகவாவது இதை நாம ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க. தானி கிடங்கு இது வந்து தானி கிடங்கு.